வெரி எக்ஸ்பென்சிவ் ப்ராடக்ட் அப்படின்னா கருவேப்பிலை அப்படின்னு தான் சொல்லலாம். நீங்க சும்மாவே அண்ணா கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் தெரியுங்களா? 100 ரூபாய்க்கு வாங்கணும்னா கருவேப்பிலை கொத்தமல்லி தாங்கன்னு நம்ம அதுதோ ஒரு எலிஜிபிலிட்டி மாதிரி நம்ம கேட்போம். 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம், நீங்க அதை வாங்கிட்டு வரலாம். எங்க அம்மா இதுக்கு கூட நீ லாக்கி இல்லையான்னு கேட்பாங்க. அங்க வந்து உங்களுக்கு ஒரு குட்டி ஜிப்லாக் கவர்ல வந்து கரி லீவ்ஸ் அப்படின்ட்டு ஒரு 2 இனிக்கு வச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து இட்ஸ் லைக் $1 பிளஸ் டாக்ஸோட உங்களுக்கு வரும். 20 ரூபாய்க்கு மேல கருவேப்பிலை. அந்த 2 இனுக்கு கருவேப்பிலை வந்து ஒரு 2 தடவை சட்னிக்கு தாளிக்கிறதுக்கு எனக்கு பத்தாது. ஸோ அப்போ வந்து எனக்கு தோணும், அப்போ இது இந்த கருவேப்பிலை இல்லாம கூட நான் சமைச்சிடுறேன். காஸ்ட்லியான வெஜிடபிள் என்ன? முருங்கைக்காய் அண்ட் வெண்டைக்காய் வந்து வெரி காஸ்ட்லி. எவ்வளோங்க? முருங்கைக்காய் வந்து பார்த்தோன்னா லைக் நான் ஒரு ட்ரம் ஸ்டிக் வந்து லைக் $10 வாங்கியிருக்கேன். அது எஸ்பெஷலி வந்து பண்டிகை சீசன்ல டைம்ல வந்து சரி ஒரு முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வைக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஆசை வரும் நமக்கே. ஸோ அந்த டைம்ல வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும். அதே மாதிரி வெண்டைக்காய் வந்து இட் இஸ் ஆக்சுவலி எக்ஸ்பென்சிவ் தான். ஓக்ரா அப்படிம்பாங்க, அதுவும் வந்து எக்ஸ்பென்சிவ். ஜென்ரலாக நம்மளோட இந்தியன் வெஜிடபிள்ஸ் எல்லாமே இங்கிலீஷ் வெஜிடபிள்ஸோட வந்து எக்ஸ்பென்சிவா தான் இருக்கும். அதுல குறிப்பா இந்த மாதிரி ஒரு சில ஸ்டப்ஸ் வந்து எக்ஸ்பென்சிவா இருக்கும். லேடிஸ் ஃபிங்கர் எக்ஸாக்டா சொல்ல தெரியல, பட் ஆக்சுவலி வந்து இப்போ நம்ம ஊர்ல வந்து ஒரு 1/4 கிலோ அந்த மாதிரி வாங்குறோம்னா டெஃபினட்டா வந்து 500-600 rupees அந்த மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ காஸ்ட்லியான ஃப்ரூட் என்ன வாங்குனீங்க லாஸ்டா? காஸ்ட்லியான ஃப்ரூட் நீங்க காஸ்ட்லினா ஆப்பிள் தான் நினைக்கிறேன். இப்போ ஆப்பிள்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அங்கே வந்து 1 pound வந்து ஒரு $3 கிட்ட வரும். விச் மீன்ஸ் லைக் ஆல்மோஸ்ட் 450 grams வந்து ஒரு $250 $300 அந்த ரேஞ்ச். ஸோ அதெல்லாமே வந்து அதுவும் அங்கே நீங்க ஏர்ன் பண்ணிட்டு இதெல்லாம் வந்து ஒரு பெரிய எக்ஸ்பென்சிவ். இந்த ரேட் நைஸ். நீங்க தமிழ்லாம் பேசும்போது உங்களோட நெய்பர்லாம் வந்து கத்துத்தாங்க அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட ப்ராக்டிஸ்லாம் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க? யா பண்ணுவாங்க, பட் அது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். நம்ம கூட அவங்களோட இங்கிலீஷ் வந்து பாதியா பேசிடுவோம், பட் அவங்களுக்கு வந்து நம்மளோட தமிழ் கத்துக்கிறது கஷ்டம். மேபி 1 or 2 words வந்து ஃபன்னியா இருக்கிறது வந்து அவங்க கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. இதை எப்படி கூப்பிடுறது அந்த மாதிரி வந்து அது எஸ்பெஷலி ஃபுட் ஐட்டம்ஸ்ல வந்து லைக் ரசம் வாட் இஸ் ரசம் அப்படின்னு கேட்பாங்க. சாம்பார், அந்த தோசை வந்து சாம்பார்ல தொட்டு சாப்பிட்றதுக்கு வந்து ஏதோ டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும் அவங்க பண்றது. நம்ம வந்து நல்லா ஜாலியா போட்டு சாப்பிடுவோம். ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். பட் தமிழ் ரெஸ்டாரண்ட்ஸ்லயும் வந்து அங்க நிறைய ஃபாரின் பீப்புளை பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபுட் வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பட்டாசுலாம் வாய்ப்பே இல்லை. நாங்க தீபாவளிக்கு வெடிக்கிறதே பெர்மிஷன் வாங்கி தான் வெடிப்போம். நாங்க தீபாவளிக்குமே பெர்மிஷன்? எவ்வளவு ஹவர்ஸ் பெர்மிஷன் கொடுப்பாங்க? லைக் உங்களுக்கு 2 to 3 hours அந்த ஈவினிங் டைம் கொடுப்பாங்க. அதுவுமே வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்பாட் அலோகேட் பண்ணுவாங்க, ஒரு கிரவுண்ட் மாதிரி. ஏன்னா அந்த சவுண்ட் வந்து அந்த டெசிபிள் வந்து யாரையும் வந்து அஃபெக்ட் பண்ணிடக்கூடாது. ஸோ அந்த மாதிரிலாம் ஒரு சில ரூல்ஸ் இருக்கனால அதுக்கு ஒரு ப்ராப்பரா ஒரு கிரவுண்ட் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அங்க மக்கள் எல்லாருமே கிராக்கர்ஸ் எல்லாம் கிடைக்கும், எல்லாருமே வெடிப்போம், எல்லாம் இங்க பண்ற எல்லா செலிப்ரேஷனுமே நடக்கும். பட் அது ஒரு மாதிரி ஆர்கனைஸ்டா அந்தந்த இடத்துல என்ன பண்ணுமோ அந்த மாதிரி பண்ணுவோம். இப்போ வீட்டுக்கு வாசல்ல வெடிக்கணும்னா அது பண்ண முடியாது. சப்போர்ட் பண்றது ஆப்வியஸ்லி என்னோட ஹஸ்பண்ட் தான். ஆமா, அவங்க கொடுக்குற ஐடியாஸ் அண்ட் அவங்க கொடுக்குற சப்போர்ட்ல தான் ஐ கீப் கிளைம்பிங் எவ்ரி டே அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே. ஸோ அவர் வந்துட்டு அவரை ஏன் வீடியோல வரமாட்டேன்றாருன்னு பல பேர் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு உங்களோட பதில்? ஏன்னா அவர் தான் கேமராமேன். அவர் கேமரா பிடிச்சாதான் நான் வீடியோவே பேச முடியும், லைக் எடுக்க முடியும். ஸோ மோஸ்ட்லி இஸ் ஆல்வேஸ் பிஹைண்ட் த கேமரா.